டாக்டர், குழந்தை கருத்து போய்கிட்டே இருக்கான். ஏதாவது சோப்போ கிரீமோ சொல்லுங்க டாக்டர். குழந்தை பிறக்கும் பொழுது ரோஜா பூ தோத்துரும் அந்த சிவப்பு இருந்தான். இப்ப இருக்க 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 கருத்து போயிட்டே இருக்கான் டாக்டர். நாலு ஒரு வண்ணமா மாறிக்கிட்டே இருக்கான் கலரு. என்ன என்ன டாக்டர் பண்றது? இப்படி கேட்குற பேரண்ட்ஸ் நீங்க மட்டும் இல்ல, நம்ம நாட்டில் பாதி பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இந்த பிரச்சனை இருக்கும். இது ஆக்சுவலி பிரச்சனையே இல்லை, இதுதான் இயற்கை. என்னது கருத்து போறது இயற்கையா? ஆமா. ஏன்னா பிறக்கும் பொழுது மெலனின் போதுமான அளவு செக்ரீட் ஆயிருக்காது, உற்பத்தி ஆயிருக்காது. அப்படி உற்பத்தி ஆனாலும் அதோட ஃபங்க்ஷன் முழுசா இருக்காது. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க பிறக்கும் பொழுது வெள்ளை நிறமாகவும் ரோஸ் கலர்லையும் இருப்பாங்க. அது இல்லாம பிளட் சப்ளை நல்லா இருக்கும். டகடகன் ஆபரேஷன் தியேட்டர்லயோ இல்ல சுகப்பிரசவத்துல வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ரோஸ், பட்டு ரோஸ் தோத்துரும். அந்த மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ரத்த ஓட்டம் அவ்வளவு சீராகவும் இருக்கும், செழிப்பாகவும் இருக்கும். அப்புறம் சூரியனே பார்க்காத உடம்பு இல்லையா, அதனால மெலனின் அவ்வளோ உற்பத்தி ஆயிருக்கவே ஆயிருக்காது.